ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் விஜய் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஒரு கேஜெட் தாங்க வாங்கியிருக்கோம். அதோட அன்பாக்சிங் வீடியோனா நான் இன்றைக்கி காட்ட போகிறேன். என்ன கேஜெட்டுன்னு பார்க்குறீங்களா? ரியல்மி பட்ஸ் ஏர் 2. ஃபோக்கஸ் ஆக மாட்டுது. ஐஃபோனே ஃபோக்கஸ் ஆகுது. ஃபோக்கஸ் ஆகிச்சா? இது நாங்கள் வாங்கியிருக்கோம். ஃபோக்கஸ் தெரியுதா? நாங்கள் வாங்கியிருக்கோம். இன்றைக்கி வந்துட்டு இதோ ஒரு அன்பாக்சிங் வீடியோ பார்க்கலாம். இன்னும் ஒரு வாரம் இல்லை 2 வாரம் கழித்து வந்துட்டு நான் இதோட ரிவ்யூ எடுத்து போடுறேன். எப்படி இருக்குது யூஸ் பண்ண ரிவ்யூ, சார்ஜ் எவ்வளோ % நிற்கிது என்னன்ட்டு. வாங்க அன்பாக்சிங்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த கேஜெட் நம்மளுது இல்லை, நம்ம ஃப்ரெண்டோடது. ஃப்ரெண்டு வந்துட்டு கேட்டேன், அன்பாக்சிங் பண்ணி போட்டு விடுவோண்டா. ஏன்னா ரியல்மி மேலே ஒரு குறை இருக்குங்க. என்ன குறைன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் சைடு வந்து கேட்க மாட்டுதுன்ட்டு. அது எப்படின்னா 1 or 2 monthsலேயே வந்துட்டு அந்த இது வந்துட்டு போயிடுதாமா. ஏன்னா ரிப்பேர் ஆகிடுதாமா. அது கேரண்டியில் போய் கிளைம் பண்ணால் அது இதுன்னு அவங்க சொல்கிறாங்க தவிர மாற்ற மாட்டுறாங்களாம். அதனால் நம்ம வந்துட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கி ஒரு 1 week இல்லை 2 weeks அப்படி யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். வாங்க அன்பாக்சிங் வீடியோ போகலாம். ஆனால் ரிவ்யூ வந்துட்டு 1 week இல்லை 2 weeks கழிச்சு நான் வரும், கோச்சிக்காதீங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு நல்லா இது பண்ணி யூஸ் பண்ணி பார்த்தோன்னா தெரியும். ஏன்னா நிறையா மிஸ்டேக் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ரியல்மி ஏர்பட்ஸ்லேயே. வாங்க போகலாம் இன்றைக்கி வீடியோக்குலாம். ஹலோ கைஸ், நம்மளுக்கு அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு டேபிள் எதுவும் இல்லை. நம்ம எப்படியா அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு ஒரு லொக்கேஷன் பிடிச்சா அப்படி இப்படின்னு பண்ணி இது பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரியல்மி பட்ஸ் ஏர் 2 வந்துட்டு லோகோ கொடுத்து நம்ம வாங்கியிருக்க வந்து ஒயிட்டு, ஆனால் வந்துட்டு இங்கே வெளியில் வந்து பிளாக் கொடுத்துருக்காங்க. அது ஓகே அப்படின்னு பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ரியல்மி, பின்னாடி பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலிங் இருக்குது. 25 hours வந்து ப்ளேபேக் கிடைக்குது. அதே மட்டும் கம்ஃபர்ட் இது இருக்குது. அது மட்டும் நம்ம பேஸ் சீக்வன்சி வந்து 10 mm வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் ரியல்மி 1லேருந்து ரியல்மி 2 வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதே மட்டும் 10 minutes வந்துட்டு சார்ஜிங் போட்டிங்கன்னா 120 minutes வரைக்கும் ப்ளேபேக் கிடைக்குமா, அதாவது 2 hours வரைக்கும் கிடைக்குமாமா. இது எனக்கு வந்துட்டு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஏன்னா இது யூஸ் பண்ணி பார்த்தோன்னு நம்மளுக்கு தெரியும். யூஸ் பண்ணி பார்த்துட்டு மினிமம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1 hour இல்லை 1.5 hours வரும். நான் பார்த்துட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ வாங்க அன்பாக்சிங் பண்ணுவோமா மாசா. ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஐஃபோன் மட்டுமே எல்லா இது கேஜெட்டும் கொடுக்குறாங்க. அதாவது இப்படி டடா டடா. வா ரியல்மி, என்ன இத்தனை வாட்டி வந்தீங்க, இந்த வாட்டி வரமாட்டீங்க? ரியல்மி கேவலப்படுத்தாதீங்க, வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ரியல்மி வந்துடுச்சு பார்த்தீங்களா? இறாங்க ஏர்பட்ஸ். என்னங்க எடுத்து முன்னாடி ஈஸியாக வந்துச்சு, இப்போ வரவே மாட்டேது. நாங்கள் வெயிட் பண்ணுங்கள், ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம ஒத்த கையில் பிடிச்சிட்டு ஒத்த கையில் இது பண்ணிகிட்ருக்கோம். இது நாங்கள் கவர் அப்படியே பிடிப்போமா, பிரித்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டப்பாலேருந்து எடுத்தாச்சு, அன்பாக்சிங் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ரியல்மின்னு எழுதியிருக்கு. அதுக்கு மேலே வந்து குட்டியோண்டு ஒரு ஹோல்ஸ் கொடுத்து அது லைட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது இண்டிகேட்டர், நம்ம பேட்ரி லோ ஆயிடுச்சுன்னா வந்துட்டு ரெட் லைட் எரியும், பேரிங் ஆயிடுச்சுன்னா ஒயிட் லைட் எரியும். அதே பேரிங் வந்துட்டு ஃபினிஷ் ஆகி ஏன்னா கனெக்டில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு க்ரீன் லைட் எரியும். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் லைட் எரியும். அதாவது பேரிங் ஆயிடுச்சு என் ஐஃபோனில். இப்போ வந்து கீழே பார்த்தீங்கன்னா டைப் சி கேபிள் சார்ஜ் போடுறதுக்கு. அதே லெஃப்ட் சைடில் வந்துட்டு எதுவும் கொடுக்கல. ரைட் சைடில் வந்துட்டு பேரிங் பட்டன் கொடுத்துருவேன். அதாவது 5 seconds வரைக்கும் லாங் ப்ரெஸ் பண்ணணும். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு 5 seconds வரைக்கும் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒயிட் லைட் எரியும் பாருங்கள். எரிஞ்சிச்சா? இது பேரிங் ஆகிற மோடு. இப்போ வந்து நீங்கள் பேரிங் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரீன் லைட் ஆயிரும். என்கிட்ட ஒரு மொபைல் இருக்கணுன்னா உங்களால் பேரிங் பண்ணி காட்ட முடியல, கோச்சிக்காதீங்க. இப்போ வந்துட்டு நம்ம எடுத்துகிட்டு இதை எடுத்து யூஸ் பண்ண இது வந்துட்டு நான் சொல்லிட்டேன் பேரிங் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து நம்ம பாக்ஸுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ரியல்மி ஏர்பட்ஸ் 2ஓட மேனுவல் தந்திருக்காங்க. மேனுவல் என்றைக்குமே நம்ம படிக்க மாட்டோம். அதே சிம்பிள்னா இதுக்கு எதுக்கு மேனுவல்னா தராங்கன்னு தெரில. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜிங் கேபிள் தந்திருக்காங்க. அதாவது yellowish கலரு, ரியல்மியோட அவங்களோட கலரு. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா ஏர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது சைஸு லாங்கு, ஷார்ட்டு, நார்மல் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்மள்கிட்ட கொடுத்த நார்மலு. இதில் வந்து லாங் இருக்கும், இன்னும் ஷார்ட் ஒன்று இருக்கும். 3 கவருக்குள்ளே தந்திருக்காங்க. நல்லா பேக்கிங்னா பரவாயில்லைங்க. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை பாக்ஸில். நம்ம வந்துட்டு இதோட இது வந்துட்டு காட்டியிருக்கோம்.
கூடிய விரைவில் அதோட ரிவ்யூ வீடியோ வரும். ரிவ்யூ வீடியோவில் வந்து நான் எல்லாத்தையும் சொல்கிறேன். பேட்ரி இதுலேருந்து எல்லாமே. நாய்ஸ் கேன்சலிங் வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரியல. நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நாய்ஸ் கேன்சலிங் எப்படி இருக்குது, பேட்ரி பேக்கப், பேட்ரியோட கெப்பாசிட்டி எப்படி இருக்குது, யூஸ் பண்ணலாமா, ஒர்த்தா, எல்லாமே நான் சொல்கிறேன். இதோட ரேட் வந்து 3000 ருபீஸு. ஆனால் 3000 ருபீஸ்க்கு ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் விற்றப்போ இது ஒரு 5000 ருபீஸ் சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து 3000 ருபீஸு. பார்ப்போங்க. இந்த வீடியோ வந்துட்டு நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்தா எல்லாருமே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிடிக்கட்டுனா கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணி எதுனால ஏதுன்ட்டு. ஓகே கைஸ், டாடா பாய், பி சேஃப், பி ஹேப்பி.